பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் யாழ் வந்தார் மருத்துவர் அர்ஜுனா. தமிழர் பகுதியில் பயங்கரம், காருடன் எரிக்கப்பட்ட வர்த்தகர். சிறுவர் பராமரிப்பு இல்லத்திலிருந்து தப்பியோடிய சிறுமிகள். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள அவசர கோரிக்கை. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் மீண்டும் வந்துள்ள நிலையில் அங்கு ஒரு குழப்பமான நிலை காணப்படுகின்றது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் மருத்துவ அத்தியட்சகராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ஜுனாவை சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் செய்ய பலரும் முனைப்பு காட்டியிருந்தனர். சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் கடந்த 7ஆம் திகதி இரவு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன வைத்தியர் அர்ச்சுனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்த பதில் வைத்திய அத்தியட்சகர் இது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்தார். இந்நிலையில் வைத்தியரை இடம் மாற்றும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் மறுநாள் நண்பகல் வரையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்தோடு மருத்துவருக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர்ப்பகுதிகளில் கடைகள், பொது சந்தை மூடப்பட்டது. இந்நிலையில் 8ஆம் திகதி நீண்ட இழுபறையின் பின்னர் நண்பகலுடன் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்ற வைத்தியர் அர்ச்சுனா தான் மீண்டும் வருவேன் என கூறி சென்றார். தொடர்ந்து மறுநாள் 9ஆம் திகதி வடமாகாண சுகாதார திணைக்களத்தால் வைத்தியர் கே ரஜீவ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் மருத்துவமனைக்கு வந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் பரபரப்பான சூழல் காணப்படுவதால் பாதுகாப்புக்காக போலீசார் வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகரை வரவேற்க சாவகச்சேரி வைத்தியசாலை முன்பாக மக்கள் கூடிய வேளை போலீசார் மக்களை வைத்தியசாலை சுற்றுவட்டாரத்திலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். திருகோணமலை வர்த்தகர் ஒருவர் கப் வண்டியில் கடத்திச் செல்லப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளதால் உயிரிழந்துள்ளதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் திருகோணமலை அலஸ்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 41 வயதினையுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். காணாமல் போன வர்த்தகர் இறுதியாக மொரவெவ பகுதிக்கு வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:45 மணியளவில் பில்ஹம் விகாரை பகுதியை கடந்து பயணித்துள்ளதை சிசிடிவி காணொளி மூலம் கண்டறிந்தனர். அதன் பின்னர் அவரது வாகனம் மொரவெவ பகுதிக்கு வராத நிலையில் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இதன்போதே பன்மதவாச்சி காட்டுப்பகுதியில் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் இவருடைய உறவினர்கள் உட்பட பலரிடம் போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்தேகொடை சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து 6 சிறுமிகள் தப்பிச் சென்றுள்ளதாக மத்தேகொடை போலீசார் தெரிவித்தனர். குறித்த 6 சிறுமிகளும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15 வயதினையுடைய 3 சிறுமிகளும் 16 வயதினையுடைய 2 சிறுமிகளும் 18 வயதினையுடைய சிறுமியொருவருமே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். சிறுமிகள் பராமரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறியமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மத்தேகொடை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியினூடாக அஸ்வசும கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவித்துள்ளார்.
இந்த திட்டத்தினூடாக தொழில் முயற்சி, விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறைமையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நலன்புரி திட்டங்களூடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது என்றும் சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தியடைய செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பான நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவெல் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு கடுமையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டுமென அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துகுரி நகரில் பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்த பெரேரா என்ற கிளப் வசந்த என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பாதாள உலகத்தை இவ்வாறு ஆட அனுமதித்தால் நாட்டில் அமைதியை எவ்வாறு பேணுவது என அந்தந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மக்களை ஒடுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த வாரம் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கடுமையாக கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தேர்தலின் போது பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் மக்களை ஒடுக்கும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மக்களை ஒடுக்கும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.